الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات والله يعلم متقلبكم ومثواكم. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: كل مولود يولد على الفطرة أو كما قال عليه الصلاة والسلام. மூல பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவருக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவரது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நபியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முந்தைய காலம் ஜாஹிலியத்துடைய காலம், இஸ்லாத்திற்கு முந்தைய காலம், ஜாஹிலியம் நிறைந்த காலம். ஜாஹிலியம் என்றால் என்ன? ஜாஹிலியம் என்றால் என்ன அர்த்தம்? மடமை, அறியாமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னர் மடமை, அறியாமை அந்த மக்களுக்கு மத்தியில் மேலோங்கி இருந்தது. குஃபர் ஷிர்க் மேலோங்கி இருந்தது. சில மக்கள் அல்லாஹ்வை முழுமையாக மறுத்தார்கள். இன்னும் சிலர் அல்லாஹ்வோடு வேறு சில கடவுள்களை வணங்கினார்கள். அல்லாஹ்வோடு நெருப்பை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வோடு சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, கற்களை அல்லாஹ்வோடு இணைத்தார்கள், இணை வைத்தார்கள். அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொண்டு படைக்கப்பட்ட சில வஸ்துக்களையும் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். சஃபர் பயணம் செய்யும் போது கற்களை எடுத்துக்கொண்டுதான் போவார்கள். அதை வணங்குவதற்காக ஒன்றுமே இல்லை என்றால் மண்ணை குமித்து அதை சுஜூத் செய்வார்கள், அதை வணங்குவார்கள். ஜாஹிலியத்துடைய காலத்து மக்களிடம் அநியாயம், அட்டூழியம், கொலை, கொள்ளை, விபச்சாரம் அனைத்தும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது. இப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கிபி 610ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜபலுல் நூர் என்ற மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஹிரா குகையில் அமர்ந்து அந்த மக்களை நினைத்து கவலைப்படுவார்கள். மடமையின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறார்களே, கண்ணீர் வடிப்பார்கள். அந்த நேரத்தில் தான் கிபி 610ஆம் ஆண்டு ரமபானுடைய மாதம் 27ஆம் தேதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அமீன் அவர்களின் மூலம் முதல் 5 வசனங்களை அருளுகிறான். முதலாக 5 வசனங்கள் அருளப்பட்டது. ஜாஹிலியத்துடைய காலம், ஷிர்க், குஃப்ர் மேலோங்கி இருக்கிறது. எங்களுடைய புத்தி என்ன சொல்லும்? அல்லாஹ்வுடைய முதல் வசனங்கள் குஃப்ர், ஷிர்க்கை எச்சரிக்கும் வசனங்கள் தான் வரும். குஃப்ர், ஷிர்க்கை எச்சரித்துதான் அல்லாஹ் முதல் வசனங்களை அருளுவார். கஅபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்தில் விபச்சாரம் நடைபெறுகிறது. அல்லாஹ்வுடைய முதல் வசனங்கள் விபச்சாரத்தை எச்சரிக்கும் விதமாகத்தான் வரும் என்று எங்களுடைய புத்தி சொல்லும். ஆனால் அல்லாஹ்
முதல் 5 வசனங்களை முதலாக அருளினான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق خلق الإنسان من علق இக்ரா வரப்புக்கல் அக்ரம். நபியே ஓதுவீராக, படிப்பீராக. இரண்டாவது தடவையும் இக்ரா வரப்புக்கல் அக்ரம், ஓதுவீராக, படிப்பீராக. உங்களுடைய ரப் மிக சங்கையானவன். அவன் பேனையின் மூலம் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான். மனிதன் அறியாதவற்றை எல்லாம் அவன் கற்றுக் கொடுத்தான். முஃபஸ்ஸிர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், மார்க்க அறிவு, மார்க்க கல்வி, அதைத்தான் அல்லாஹ் தஆலா முதலாக உம்மத்தே முஹம்மதியாவுக்கு வலியுறுத்துகிறான். காரணம், மார்க்க கல்வி இருந்தால், மார்க்க அறிவு இருந்தால் அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டான், அல்லாஹுவை மறுக்க மாட்டான். விபச்சாரத்துக்கு என்ன தண்டனை என்பதை அறிந்தவன் விபச்சாரத்தை நெருங்க மாட்டான். வட்டியினுடைய பாவத்தின் பாரதூரத்தை அறிந்தவன் வட்டி கொடுக்கவோ இருக்கவோ மாட்டான். அதனால தான் அல்லாஹு தஆலா முதலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த உம்மத்திற்கும் சொல்கிறான், ஓதுங்கள், படியுங்கள். கணேசுக்குரிய சகோதரர்களே, மார்க்க அறிவு இல்லை என்றால் லேசாக பாவம் செய்வான். மார்க்க அறிவை சஹாபாக்கள் பெற்றார்கள், அதன்படி வாழ்ந்தார்கள், உயர்வை அடைந்தார்கள். யாரெல்லாம் மார்க்க அறிவை பெறவில்லையோ வலிதவறி போனார்கள், நஷ்டமடையாக ஆகிவிட்டார்கள். கணேசக்குரிய சகோதரர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்களுடைய ஒரு சில வரலாற்றை சொல்லி படிப்பினைகளையும் பாடங்களையும் சொல்லித் தருவார்கள். குர்ஆனிலும் பல நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருக்கிறது, படிப்பினைக்காக, பாடங்களுக்காக. அதே போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஜுரைஜ் என்ற ஒரு ஆபிதை பற்றி சொன்னார்கள். ஜுரைஜ் சிறந்த ஒரு வழக்கத்தால் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு ஆபி, தனக்காக ஒரு மஸ்ஜிதை கட்டினார். அந்த மஸ்ஜிதிலே அவருடைய இரவு பகலை அமல் இபாதத்தின் மூலம் கழித்தார். ஒரு நாள் தாய் வருகிறார், யா ஜுரைஜ், ஏ ஜுரைஜ் என்று சத்தம் போடுகிறார். சத்தம் ஜுரைஜுக்கு கேட்கிறது, யாரா உம்மி வசலாத்தி, யாரா உம்மி வசலாத்தி. தாயுடைய அழைப்புக்கு பதில் கொடுப்பதா, தொழுகையை கண்டினியூ பண்ணுவதா, தொழுகையை விட்டுவிட்டு தாயுடைய அழைப்பை ஏற்கலாம் அல்லது தொழுகையை தொடரலாம்? மனதில் குழப்பம். தொழுகையை தொடர்ந்தார். இரண்டாவது நாளும் தாய் அதே போன்று அழைக்கிறார். இவர் தொழுகையில் இருக்கிறார். யாரும் உம்மி வசலாத்தி, தாயா தொழுகையா? தொழுகை எடுத்துக் கொண்டார். அந்த தாய் பதுவா செய்தார், யா அல்லாஹ், விபச்சாரியுடைய முகங்களை பார்க்காமல் இவரை வஃபாத்தாக்கி விடாதே. அந்த பகுதியில் ஒரு அழகான ஒரு பெண்மணி இருந்தார். அவர் விபச்சாரி. ஜுரைஜ் அவருடைய வகையில் எடுப்பதற்கு பல தடவை முயற்சி செய்தார். ஆனால் நெருங்க கூட முடியவில்லை. ஜுரைஜ் அவருடைய கண் பார்வையை தாழ்த்திக் கொண்டார். அந்த பகுதியில் வாழக்கூடிய ஒரு ஆட்டிடையனோடு அந்த பெண் விபச்சாரம் செய்தார். பிள்ளை தரிக்கிறது, வயிற்றில் பிள்ளை. மக்கள் எல்லாம் கேட்டார்கள், இந்த பிள்ளை யார் மூலம் கிடைக்க போகிறது? இந்த பிள்ளையுடைய தந்தை யார்? அந்த பெண் ஜுரைஜை காட்டிவிட்டார். மக்கள் கோபப்பட்டார்கள், ஆத்திரமடைந்தார்கள். ஒரு மோசமானவன் தவறுகள் செய்தால் சமூகம் அதை பெரிதாக இருக்காது. நல்லவன் சிறிய ஒரு தவறை செய்தாலும் அதை பெரிதாக சமூகம் எடுத்துக் கொள்ளும். ஜுரைஜை அடித்தார்கள். அவருடைய அந்த மஸ்ஜிதை உடைத்தார்கள். பூமியில் இழுத்துக் கொண்டு போனார்கள் ஜுரைஜை. அதற்கு பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 குழந்தைகள் குழந்தை பருவத்தில் பேசி இருக்கிறது. அதில் ஒரு குழந்தை ஜுரைஜுடைய
அந்த சம்பவத்தில் வரக்கூடிய அந்த குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை பேசுகிறது, எனது தந்தை ஜுரைஜ் அல்ல, இன்னார்தான், அந்த ஆட்டு இடையம் தான் எனது தந்தை என்று அந்த குழந்தை பேசுகிறது. அதற்கு பின்னர் ஜுரைஜிட மக்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்டார்கள். அந்த மத்தியில இருந்ததை விட அழகாக கட்டி கொடுத்தார்கள். கணித்துக்குரிய சகோதரர்களை, ஜுரைஜ் ஒரு ஆவி, வணக்கசாலி, ஆனால் ஆலிம் அல்ல, மார்க்க அறிவு உள்ள ஒருவர் அல்ல. மார்க்க அறிவு இருந்திருந்தால் தொழுகையை விட்டு தாயுடைய அழைப்பை ஏற்றிருப்பார். கணேசத்துடைய சகோதரர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சம்பவத்தையும் சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதர் ஆக கெட்டவர், மோசமானவர், 99 கொலைகளை செய்துவிட்டான். ஒரு ஆவிடம் வந்து இவரது பாவங்களை சொன்னான். நான் மனம் வருதுகிறேன், தௌபா செய்ய போகிறேன். அந்த ஆவி, நீ இவ்வளவு பெரும் பாவங்களை செய்துவிட்டு வந்தாய், உனக்கெல்லாம் மன்னிப்பு இருக்கிறதா என்று கோபமாக பேசினார். வந்த கோபத்தில் அந்த கொலைகாரன் 100வது கொலையையும் செய்தான். அந்த ஆவிதை கொலை செய்தான். அதற்கு பின் ஒரு ஆவிடம் சென்றான். நான் 100 கொலைகளை செய்துவிட்டேன், நான் இந்த பாவங்களை செய்துவிட்டேன். அந்த ஆலிம் அனைத்தையும் கேட்டுவிட்டு சொன்னார், உன்னுடைய பாவங்களுக்காக நீ மனம் வருந்துகிறாய். நீ மனம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் உனது தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், ஒருபோதும் மறுக்க மாட்டான். அவர் ஒரு மற்றவராக சொன்னார், ஒரு அபிப்பிராயம் சொன்னார், இந்த ஊர் மக்கள் மிக மோசமானவர்கள், இங்கிருந்தால் நீ கெட்டு போய்விடுவாய், பழைய நிலைக்கு மாறிவிடுவாய். இன்னொரு ஊரினுடைய பெயரை சொல்லி அந்த ஊரில் சாலிஹான சகோதரிகள் வாழ்கிறார்கள், அந்த பகுதிக்கு சென்று விடு என்று மசூரா சொன்னார். அந்த மனிதர் சாலிஹான மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு பயணம் செய்கிறார். இடைவெளியில் அவருடைய அஜல் நெருங்குகிறது. ரஹ்மத்துடைய மலக்குமார்களும் வருகிறார்கள், அதாபுடைய மலக்குமார்களும் வருகிறார்கள். அல்லாஹ் தீர்ப்பு சொல்கிறான், எந்த ஊருக்கு அவர் நெருக்கமாக இருக்கிறாரோ அவர்கள் ரோகை கைப்பற்றட்டும். சாலிஹான மக்களுடைய ஊருக்கு இவர் நெருக்கமாக இருந்தால் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் ரோகை கைப்பற்றட்டும். இந்த பாவங்களுடைய ஊரின் பக்கம் நெருக்கமாக இருந்தால் அதாவுடைய மலக்குமார்கள் கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். பார்த்தால் அவர் சாலிஹான மக்களுடைய ஊருக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அவருடைய ரோஷை கைப்பற்றினார்கள். கணேசத்துடைய சகோதரர்களே, இந்த சம்பவத்தில் பாருங்கள், அவர் 99 கொலையை செய்தவர். ஒரு ஆவிடம் வந்து சொன்னார், மார்க்க அறிவில்லை, ஆனால் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார். அவர் ஆவேசப்பட்டால், கோபப்பட்டால் உனக்கு மன்னிப்பை கிடைக்காது என்று சொன்னார். 100வது கொலையும் அவர் செய்துவிட்டார். ஒரு ஆளுமை சந்தித்ததினால் அவருக்கு சரியான விளக்கம் கிடைத்தது. அதனாலதான் சொல்வார்கள், ஒரு ஆவியுடைய விவாதத்தை விட ஒரு ஆவினுடைய உறக்கம் சிறந்தது. ஒரு ஆவி முழு இரவையும் அமல் விவாதத்தின் மூலம் ஹயாத்தாக்குகிறார். ஒரு ஆளி இரவில் சிறிய ஒரு பகுதியை விவாதத்தின் மூலம் ஹயாத்தாக்குகிறார். அந்த ஆவினுடைய விவாதத்தான் அல்லாஹ்வுக்கு மிக சிறந்தது. மார்க்க அறிவுக்கு, குர்ஆன் ஹதீஸுடைய அறிவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பெருமையை வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், வஅரப்பி ஸித்னி இல்மா, நபியே நீங்கள் துஆ செய்யுங்கள், ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு இல்மை அதிகப்படுத்துவாயாக, கல்வி ஞானத்தை மார்க்க அறிவை எனக்கு அதிகப்படுத்துவாயாக என்று அல்லாஹ் துஆ செய்யுமாறு நபி அவர்களுக்கு சொல்கிறான். கணேசத்துடைய சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. முதலாவது அல்லாஹ்வை பற்றிய மஅரிஃபா,
அறிவுதான் அவசியம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆயத்துக்கு கீழால் எழுதுகிறார்கள், அல் இல்ம் قبل القول والعمل, சொல் செயலுக்கு முன்னர் அறிவை கற்றுக்கொள்வதுதான் அவசியம். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது ஃபித்ராவின் மீதுதான் பிறக்கிறது. அல்லாஹ்வை பற்றிய அறிவோடுதான் பிறக்கிறது. பெற்றோர்கள் தான் யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் நெருப்பு வணங்குகளாகவும் மாற்றுகிறார்கள். ஒரு குழந்தை பிறக்கும் போது அல்லாஹ்வை பற்றிய அடிப்படை அறிவோடுதான் அந்த குழந்தை பிறக்கிறது. பரவயதை அடைவதற்கு பின்னர் அல்லாஹ்வை பற்றி பூர்த்தியான அறிவை பெறுவது அது ஒவ்வொரு மனிதன் மீதும் கட்டாய கடமை. இது எங்களுடைய அகீதா, கொள்கை. கணேசுக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மின் அஷ்ராஃபி ஸாஆ, கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்றுதான் அய்யுர்ஃபல் இல்ம், இல்ம் உயர்த்தப்படுவது, வயஸ்துல் ஜஹல், மடமை அதிகரிப்பது. குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு உயர்த்தப்படுவது அது கியாமத்துடைய அடையாளம். இல்ம் உயர்த்தப்படுவது என்றால் குர்ஆன் பிரதிகளும் ஹதீஸ் பிரதிகளும் கிதாப் பிரதிகளும் உடனடியாக வானத்துக்கு உயர்த்தப்பட மாட்டாது. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், இன்னல்லாஹ லா யக்பதுல் இல்ம இன்திஸாஅன் மினல் இபாத், அல்லாஹ் ஒரே நதியாக இல்மை மக்களிடமிருந்து கைப்பற்ற மாட்டான். வலாகின் யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா, அறிஞர்களை உலமாக்களை வஃபாத்தாக்குவதன் மூலம் இல்மை அல்லாஹ் கைப்பற்றுவான். சமீப காலத்தில் ஒரு 2-3 வருடங்களில் 3 ஆளுங்கள் தொடராக வஃபாத்தாகிக் கொண்டே வருகிறார்கள். கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்றுதான் உலமாக்களுடைய மரணம் அதிகமாகும். ஜாகில்கள், குர்ஆன் ஹதீஸை அறியாத அறிஞர்கள், மக்களை வழிநடத்தக்கூடியவர்கள் அதிகமாகுவார்கள். ஹத்தா இதா லம் யுப்கி ஆலிமன் இத்தகத الناس رؤوسا جهالا, ஒரு ஆலிம் கூட குர்ஆன் ஹதீஸை படித்த ஒருவர் கூட இருக்க மாட்டார். மக்கள் முட்டாள்களை மடையர்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். அந்த தலைவர்களிடம் பத்துவாக்கள் கேட்கப்படும். தெரியாது என்று சொல்ல மாட்டார். அறிவில்லாமல் கல்வி ஞானம் இல்லாமல் பத்துவா கொடுப்பார்கள். அவர்களும் வலித்தவரை மக்களையும் வலித்தவரை செய்வார்கள். ஒரு ஆலிமிடம் நீங்கள் பத்துவா கேட்கிறீர்கள், அவர் பார்த்து சொல்கிறேன், கிதாபில் தேடிவிட்டு சொல்கிறேன் என்றால் ஒரு நிறைவான ஆலிமுக்கு உண்டான அடையாளம். சில பத்துவாக்கள் மசாயல்கள் இருக்கும், பொதுவாக அந்த கலையில் உள்ளவர்களுக்கு தெரியும், அதை சொல்லிவிடுவார்கள். மேலதிகமான பத்துவாக்கள் மசாயல்கள் என்று வரும்போது கிதாபை பார்த்து சொல்கிறேன் என்று சொன்னால் அது நிறைவான ஆலிமுக்கு உண்டான அடையாளம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு அது மகத்தான அறிவு. அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த அறிவு. சிப்பகுடைய மஜ்லிஸ்கள் நடைபெற்றால், சிப்பகுடைய பாடங்கள் நடைபெற்றால், தஃசீருடைய வகுப்புகள் நடைபெற்றால், தஜ்வீதுடைய கிராத்துடைய ஹல்காக்கள் நடைபெற்றால் அதில் முழுமையாக கலந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மரருக்கும் பிரியாதில் ஜன்னah ஃபர்கஉ, சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலைகளை நீங்கள் கடந்து சென்றால் மேய்ந்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலைகள் இந்த பூமியில் எங்கிருக்கிறது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹிலகுல் ஸிக்ர், அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய ஹல்காக்கள், மஜ்லிஸ்கள். ஹிலகுல் ஸிக்ர் என்றால் ஸிக்ர் செய்யப்படக்கூடிய மஜ்லிஸ் என்று மாத்திரம் விளங்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வை பற்றி, குர்ஆன் ஹதீஸை பற்றி எங்கெல்லாம் கற்பிக்கப்படுகிறதோ அவைகள் அனைத்தும் ஹிலகுல் ஸிக்ர் தான்.
கணேசுக்குரிய சகோதரர்களை இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களில் ஒரு இறை இல்லத்தில் மக்கள் ஒன்று சேர்ந்து குர்ஆனை ஒருவருக்கோடு ஓதிக்கொண்டு குர்ஆனை ஒருவருக்கோடு படித்துக் கொண்டால் நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸகீனத் இறங்கும். வகஷியத்துஹுர் ரஹ்மா, ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். வஹஃபத்துஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள். வதகரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தா, அல்லாஹ் அவனோடு இருக்கக்கூடிய மலக்குமார்களிடத்தில் அந்த அதிகாரிகளை பற்றி பெருமை பாராட்டி பேசுவான். சாதாரண மலக்குமார்களிடத்தில் அல்ல, டாப் லெவலில் இருக்கக்கூடிய மலக்குமார்களிடத்தில் அந்த அதிகாரிகளை பற்றி சொல்லி அல்லாஹ் பெருமைப்படுவான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய தினம் அல்லாஹ்வுடைய இந்த மஸ்ஜிதில் அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்தப்படுகிறது, குர்ஆன் ஹதீஸை பற்றி ஞாபகப்படுத்தப்படுகிறது. ஜும்மாவுடைய தினத்தில் கூட தாமதமாகி கடைசி நேரத்தில் வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஜும்மாவுடைய தினம் அனைத்து மஸ்ஜிதுகளிலும் குர்ஆனும் ஹதீஸும் மார்க்கமும் பேசப்படுகிறது. ஒரு அரை மணித்தியான பயான் நடைபெறும். கூடினால் ஒரு 40 நிமிடங்கள், அதில் ஒரு 10-15 நிமிடங்களை சேவ் பண்ணி என்ன சாதிக்கப் போகிறார்கள்? கணேசுக்குரிய சகோதரர்களை, ஜும்மாவுடைய தினமாவது அதான் சொல்வதற்கு முன்னர் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாருங்கள். ஜும்மாவுடைய சொற்பொழிவில் குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ்வை பற்றி மார்க்க விடயங்களை பற்றி பேசப்படுகிறது. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் மக்கள் ஒன்று சேர்ந்து குர்ஆனை ஓதி குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை கற்றுக்கொண்டால் சக்கீனத் நம்மீது இறங்கும். இந்த ஜும்மாவுடைய நேரம் இது போன்ற மஸ்ஜிதில் எப்பொழுதெல்லாம் மார்க்க விவகாரங்கள் பேசப்படுகிறதோ, மார்க்க விடயங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ, அந்த நேரம் எல்லாம் அல்லாஹ்வுடைய சக்கீனத் இறங்கிக் கொண்டிருக்கும். மலக்குமார்கள் எங்களை சூழ்ந்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களை சூழ்ந்திருக்கும். அல்லாஹ் எங்களை பற்றி மலக்குமார்களிடத்தில் ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல் அலைஹிமுஸ்ஸலாமிடத்தில் பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருப்பான். கணேசுக்குரிய சகோதரர்களே, ஜும்மாவுக்கு தாமதமாக வரக்கூடியது நான் கேட்கிறேன். தாய்க்கு சீரியஸாக இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றார்களா? பிள்ளைக்கு சீரியஸாக இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனார்களா? அல்லது அவருடைய வீடு பத்தி எரிந்ததா? எதுவுமே இல்லை. இந்த அரை மணித்தியாலத்தை 40 நிமிஷத்தை சேவ் பண்ணி வாழ்க்கையில் என்ன பெரிதாக சாதிக்கப் போகிறார்கள்? கணியத்துக்குரிய சகோதரர்களே, சில மலக்குமார்கள் பூமியினுடைய பல பகுதிகளை சுற்றிக் கொண்டிருப்பார்கள். எங்கெல்லாம் அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்படுகிறானோ, குர்ஆன் ஹதீஸை பற்றி பேசப்படுகிறதோ, அந்த மஜ்லிஸ்களில் மலக்குமார்கள் அமர்ந்து கொள்வார்கள். அல்லாஹ்விடம் சென்று சொல்வார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய இந்த அடியார்கள் இந்த இடத்தில் உன்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், உனது மார்க்கத்தை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள், கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் போய் சொல்வார்கள். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, பூமியினுடைய பகுதிகளில் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது மஸ்ஜிதுகள் தான். மார்க்க வகுப்புகள் மஸ்ஜிதில் நடைபெறுகிறது. ஒரு 10-15 நிமிடங்கள், அரை மணித்தியாலம் எனக்கு மஸ்ஜிதில் அமர்வதற்கு கஷ்டமாக இருக்கிறதா? ஏன் கஷ்டமாக இருக்கிறது? எனது சம்பாத்தியம் ஹராமா? நான் பக்தி கொடுக்க வாங்கல் செய்கிறேனா? அடுத்தவர்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறேனா? என்னுடைய இன்கம் ஹலாலா ஹராமா என்பதை நான் பார்க்க வேண்டும். மஸ்ஜிதில் இருப்பதற்கு அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடத்தில் மார்க்க அறிவை கற்றுக்கொள்வது, அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடத்தில் கொஞ்ச நேரம் அமர்ந்திருப்பது மனதுக்கு பாரமாக இருக்கிறதா? கஷ்டமாக இருக்கிறதா?
உங்களுடைய வருமானத்தை அலசி ஆராயுங்கள். ஹலாலா ஹராமா. ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாஸபு. நீங்கள் கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னர் உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். ஏன் எனது மனம் மஸ்ஜிதில் இருப்பதற்கு இடம் கொடுக்கவில்லை? ஏன் என்னால் ஒரு ஜும்மாவுக்கு அதான் சொல்லப்படுவதற்கு முன்னரே வந்து மஸ்ஜிதில் அமர்ந்து பயானை கேட்டு தொழுகையை முடித்துவிட்டு போவதற்கு மனம் வருவதில்லை? மஸ்ஜிதில் சிறுடைய பாடங்கள் நடாத்தப்படுகிறது, தஃசீருடைய வகுப்புகள் நடாத்தப்படுகிறது, தஜ்வீத் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, குர்ஆனை அழகிய முறையில் ஓதுவதற்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதற்கு என்னால் சமூகம் தர முடியாமல் இருக்கிறது. என்ன காரணம்? ஹாசிபு அன்ஃபுஸகும். எங்களை நாமே கேள்வி கேட்டுக் கொள்வோம். மஸ்ஜிதில் கால் மதித்து இல்மை கற்றுக்கொள்வது ஒரு இபாதத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் சிலர் பிசினஸுக்கு செல்வார்கள், சிலர் நபியுடைய மஜ்லிஸில் அமர்ந்து ரசூலுல்லாஹ்விடமிருந்து மார்க்க கல்வி பெறுவார்கள். அடுத்த நாள் யார் பிசினஸுக்கு சென்றார்களோ அவர்கள் மஜ்லிஸில் அமர்வார்கள். நேற்று மஜ்லிஸில் அமர்ந்தவர்கள் பிசினஸுக்காக செல்வார்கள். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணினார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, கவலையான ஒரு விடயம். 50-60 வயதாகிறது. பேர குழந்தையையும் கண்டுவிட்டார்கள். ஆனால் குளிப்பினுடைய சட்ட திட்டங்கள் தெரியாது. குளிப்பினுடைய கடமைகள் எத்தனை என்பது தெரியாது. இந்த மஜ்மாவில் குளிப்பினுடைய கடமைகள் எத்தனை என்று கேட்டால் யார் சரியாக பதில் சொல்வார்களோ தெரியாது. சிலர் பெருமையாக சொல்வார்கள், சந்தோஷமாக சொல்வார்கள், அவ்வளவு தக்பீரை நான் விட்டதில்லை, ஒவ்வொரு தொழுகையும் இமாம் ஜமாத்தோடு தான் நான் தொழுது வருகிறேன். ஆனால் வுதுவை சரியான முறையில் செய்ய தெரியாது. வுது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நோன்பு நோக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், அல்லாஹ் சொல்லக்கூடிய முறை பிரகாரமா செய்கிறோம், எதுவுமே தெரியாது. பலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்மை தேடுவது, மார்க்க அறிவை தேடுவது முஸ்லிமான ஒவ்வொரு ஆண் பெண்ணின் மீதும் பரவு கட்டாய கடமை. அனைவர்களுக்கும் மார்க்கத்தினுடைய எல்லா சட்ட திட்டங்களையும் கற்றுக்கொள்வது சாத்தியமில்லை. இந்த ஹதீஸுக்கு கீழால் அஇம்மாக்கள் உலமாக்கள் பதிவு செய்கிறார்கள், நிலைமைக்கு ஏற்ற அறிவை கற்றுக்கொள்வது. சந்திர கணக்கில் பிரகாரம் ஒரு பிள்ளைக்கு 15 வயது பூர்த்தியாகிறது. தொழுகை கடமை. புதவுடைய சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பரவான குறிப்பினுடைய சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். தொழுகையுடைய சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ரமலானுடைய நோன்பு வருகிறது, நோம்பினுடைய சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஜகாத் கடமையாகிறதா, ஜகாத்துடைய சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹஜ் கடமையாகிறதா, உம்ரா கடமையாகிறதா, ஹஜ் உம்ராவுடைய சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இது பரீதா, பருது. தொழுகை என்பது எப்படி பருதோ அதே போன்று ஒவ்வொரு மனிதனும் பருவான கடமையை நிவர்த்தி செய்ய தேவையான அறிவை கற்றுக்கொள்வது பருது, கட்டாய கடமை. நாளை அல்லாஹ் கேள்வி கேட்கும் போது யாரெல்லாம் எனக்கு தெரியாது என்று சொன்னால் அந்த பதிலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், அதற்கு தேவையான அறிவை கற்றுக்கொள்வது பருது, கட்டாய கடமை. கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, குர்ஆன் ஓத தெரியாமல் PhD, BA, MA கலாநிதி பட்டம் பெற்றாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். காரணம், சிறு பிராயத்தில் இருந்தே மார்க்கால் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. உலக கல்விக்கு, உலக அறிவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சிறிய ஒரு பிள்ளையை
4 வயதிலிருந்தே படிக்க ஆரம்பிக்கிறார்கள், படிக்க வைக்க ஆரம்பிக்கிறார்கள். எல்கேஜி, யூகேஜி, அதற்கு பின்னால் படிக்கும் போது பல டியூஷன்கள், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவது 7-8 வயதானதுக்கு பின்னர் தான். அதுவும் சரியாக வருவதில்லை. 2 மனுஷியாளர்கள் ஓத வேண்டிய பிள்ளை 1 மனுஷியாளத்தோடு செல்கிறது. கேட்டால் இங்கிலீஷ் கிளாஸ், வாப்பா வர சொன்னார், உம்மா வர சொன்னார். கணேசுக்குரிய சகோதரர்களே, மார்க்க அறிவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை எவ்வளவோ படிக்க வைத்தாலும் மார்க்கத்தை கொடுக்கவில்லை என்றால், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லா கல்விகளையும் கொடுத்திருப்பீர்கள், சொத்து செல்வங்களை சேகரித்து கொடுத்திருப்பீர்கள். நாளை நீங்கள் வபாத்தாகிய கபரில் வைக்கப்பட்டால் நீங்கள் சம்பாதித்த சொத்து செல்வங்களை உங்களுடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். அவர்கள் கற்ற கல்வியின் மூலம் பணம் நிறைய சம்பாதிப்பார்கள். ஆனால் உங்களுக்காக கையேந்தி துஆ செய்வதற்கு அவர்களுக்கு மனம் இருக்காது. உங்களுக்காக துஆ செய்வதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்காது. கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, 40-50 வருடங்களுக்கு முன்னர் ஒன்றுமே இல்லாத காலம், மதரசாக்களும் மிக குறைவு, உலமாக்களும் மிக குறைவு. ஆனால் மக்ரிபுடைய நேரத்தில் அனைத்து வீடுகளிலும் குர்ஆன் ஓதப்படும். குர்ஆன் ஓதுவதில் போட்டி போடுவார்கள். நான் இத்தனை குர்ஆன் முடிச்சிருக்கிறேன், நான் 50 முடிச்சிருக்கிறேன், 100 முடிச்சிருக்கிறேன் என்று போட்டி போட்டுக் கொள்வார்கள். இன்று அந்த போட்டி இருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மக்ரிபுடைய நேரம் சஹாபாக்களுடைய வீடுகளில் குர்ஆனுடைய சத்தம் கேட்கும். ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேனிகள் ரீங்காரம் இடுவதை போன்று, தேனிகள் சத்தமிடுவதை போன்று எல்லா வீடுகளிலிருந்தும் குர்ஆனுடைய சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கொஞ்சம் மெதுவாக ஓதுங்கள். அனைவர்களும் சத்தமாக ஓதும் போது சில வேளை பிழையாகலாம். அதற்காகவே ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், மெதுவாக ஓதுங்கள். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் குர்ஆனை ஓதினார்கள். ஆண்கள், பெண்கள், சிறு பிள்ளைகள் அனைவர்களும் ஓதினார்கள். இன்று எங்களுடைய வீடுகளில் மக்ரிபுடைய நேரத்துக்கு பின்னர் என்ன நடக்கிறது? குர்ஆன் ஓதப்படுகிறதா? அடுத்தவர்களை பார்க்க வேண்டிய தேவையில்லை. என்னுடைய வீட்டை நான் முதலாவது பார்க்கணும். எனது வீட்டில் மக்ரிபுடைய நேரம் என்ன செய்கிறார்கள்? அதிகமான வீடுகளில் சீரியல் பார்க்கப்படுகிறது. உள்ள குட்டிகளோடு தாய் தந்தை சீரியல் பார்க்கிறார்கள். சில வீடுகளில் சினிமா காட்சிகள். முதல்ல காலங்களில் கேசட் சீடி எல்லாம் இருந்தது. இந்த காலத்தில் ஒரு லெப் இருந்தால் போதும், ஒரு மொபைல் இருந்தால் போதும், குடும்பமாக உட்கார்ந்து சினிமா காட்சிகளை பார்க்கிறார்கள். அதோடத்தக்க காட்சிகளை பார்க்கிறார்கள். உங்களுடைய சிறிய பிள்ளைகள் சிறிய பருவத்திலிருந்து அதை பார்த்து வளர்கிறது. ஆபாசம் நிறைந்த உலகம் இது. ஆபாசம் நிறைந்த உலகம். சோசியல் மீடியாக்கள், அது பேஸ்புக்காக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆபாசம் இல்லாத ஒரு இணையதளம் இருக்குமா? அடுத்த தலைமுறையை தீன் பிரகாரம் வாழ வைப்பது மிகப்பெரும் ஒரு சவால். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். குடு, கஞ்சா, ஐஸ் ஒரு பக்கம், போதை உலகம் இன்னொரு பக்கம், ஆபாச உலகம். எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹானவர்களாக நாம் எப்படி வளர்த்தெடுப்போமோ தெரியாது என்று சாலிஹான மக்கள், இறை பயபக்தி உள்ளவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, ஆனால் எங்களின் பெரும்பான்மையானவர்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதில்லை. அதனாலதானே பிள்ளைகளை வைத்துக் கொண்டே அலுவலகத்தக்க காட்சிகளை மொபைலிலும் லேப்பிலும் பார்க்கிறார்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அது தவறல்ல. ஆனால் மார்க்க கல்வியில் குறைபாட்டை செய்து கொண்டே உலக கல்விக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால்
அதனால் எந்த ஒரு பிரயோஜனம் உண்டாகாது, அது உங்களுக்கு நஷ்டமாக தான் அமையும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய திறமையான பிள்ளைகளை ஹாபிஸ்களாக, ஆலிம்களாக, உலக கல்வியும் படித்தவர்களாக சமூகத்துக்கு தேவையாக்க கொடுங்க. நீங்கள் கபருக்கு சென்றாலும் அவர்களுடைய சேவை, அவர்கள் மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பார்கள். அவர்களால் குர்ஆன், ஹதீஸ், மார்க்க கல்வி பூமியில் பரவும். அந்த நன்மையில் உங்களுக்கும் பங்கிருக்கும். கணேசத்துடைய சகோதரர்களே, ஆக குறைந்தது உங்களுடைய பிள்ளைகளை ஆசிரியர்களாக ஆக்குங்கள். அவர் உலக துறையில் ஒரு டாக்டராக இருக்கட்டும், ஒரு லோயராக, அல்லது பெரும் ஒரு கம்பெனியில் சிஓவாக, மேனேஜராக பெரும் பதவியில் இருக்கட்டும். அதே நேரம் ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை சுமந்த ஒரு ஹாஃபிதாகவும் இருக்கட்டும். கணேசத்துடைய சகோதரர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னலில்லாஹி அஹ்லீன ஃபின்னார், மக்களின் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யாரு? நபி அவர்கள் சொன்னார்கள், அஹ்லுல் குர்ஆன் அஹ்லுல்லாஹி வ ஸஹ்பத்துஹு, குர்ஆன் உடையவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். இன்னொரு ஹதீஸில் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹாஃபிதுடைய பெற்றோர்களுக்கு தலையில் ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். அதனுடைய ஒளி சூரியத்தினுடைய ஒளிக்கு ஒப்பானதாக இருக்கும். அவர்களுக்கு பட்டாடை அணிவிக்கப்படும். அந்த பட்டாடை உலகத்தை விட பெருமதியானதாக இருக்கும். ஹாஃபிதுல் குர்ஆனுடைய பெற்றோர்களுக்கு இந்த அந்தஸ்து தான். குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிதுடைய அந்தஸ்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்கள், அன்பானவர்களே, மார்க்க அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுடைய மஸ்ஜிதில் ஃபிக்ஹுடைய வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்படுகிறதா? தஃசீருடைய வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்படுகிறதா? குர்ஆனுடைய ஹல்காக்கள், தஜ்வீதுடைய வகுப்புகள் நடைபெறுகிறதா? அனைத்திலும் முடியுமானவரை கலந்து கொண்டு தேவையான அறிவை கற்றுக்கொள்வோம். எங்களுடைய பிள்ளைகளை ஹாஃபிஸ்களாக, ஆலிம்களாக ஆக்குவோம். அவர்கள் உலக தொழிலை தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், அதிகமான மஸ்ஜிதுகளில் பாட்டை மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் படிப்போடு குர்ஆனையும் மரணம் செய்யலாம். அந்த ரீதியிலாவது குர்ஆனை மரணம் செய்ய வையுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்கள், அன்பானவர்களே, இன்று முஹர்ரம் 9வது நாள், தாசுஆவுடைய தினம். நாளை ஆஷூராவுடைய தினம். நபியர்கள் சொன்னார்கள், அடுத்த வருடம் வரை நான் உயிரோடு இருந்தால் 9வது ஆண்டு நோக்கிருப்பேன். ஆஷூராவுடைய நோன்புதான் அடிப்படை. 9வது நோன்பு என்று நபியர்கள் சொன்னது முகாலபத்துல் யஹூத், யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக. இன்னொரு ஹதீஸ் நபியர்கள் சொன்னார்கள், சூமு யௌமன் பஅதஹு, ஆஷூராவுக்கு பின்னால் ஒரு நாள் பிடித்து யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆஷூராவுடைய நோன்பு மிக முக்கியமான ஒரு நோன்பு. குடும்பமாக நோற்போம். பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை அனைவர்களும் குடும்பமாக நோற்போம். பரவான நோன்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இந்த ஆஷூராவுடைய நோன்புக்கு கொடுப்போம். சில இமாம்கள் சபர் செய்வார்கள். சபரில் நோன்பை விடலாம். 88,704 கிலோமீட்டர் தாண்டி பயணம் செய்தால் நோன்பை விடலாம். இருந்தாலும் நோன்பை விட மாட்டார்கள். சொல்வார்கள், ரமதானுடைய நோன்புகள் அடுத்தடுத்த நாட்கள் வரும். ஆனால் ஆஷூரா வருடத்திற்கு ஒரு முறைதான். நீண்ட பயணம் செய்தாலும் ஆஷூராவுடைய நோன்பை பிடிப்பார்கள். அதனால் நாளைக்கு நோன்பு நோக்கிக் கொள்ளுங்கள். இன்று நோன்பு பிடிக்காதவர்கள் நாளன்று ஞாயிற்றுக்கிழமை, அனைவர்கள் வீட்டில் தான் இருப்பீர்கள், ஞாயிற்றுக்கிழமையும் நோன்பை நோக்கிக் கொள்ளுங்கள். கணேசக்குரிய சகோதரர்களே, கடைசியாக இதை ஞாபகப்படுத்தி இந்த சபாவை முடித்துக் கொள்கிறேன். ஆஷூராவுடைய தினம் நாம் நிறைவேற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பைஹகி, தபரானி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் வஸஅ அலா இயாலிஹி யௌம ஆஷூரா, ஆஷூராவுடைய தினத்தில் தனது குடும்பத்திற்கு விசாலமாக செலவழிப்பாரோ, வஸஅல்லாஹு அலைஹி ஸாயிர ஸனதிஹி, வருடத்தினுடைய ஏனைய காலங்களில் அல்லாஹ் இவருக்கு விசாலத்தை ஏற்படுத்துவான். ஆஷூராவுடைய தினம் பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவி, அக்கம் பக்கத்தை சேர்ந்தவர்கள்
அனைவர்களுக்கும் நீங்கள் விசாரத்தை கையாளுங்கள். அது சாப்பாடாக சமைத்து கொடுத்தாலும் சரி, பணமாக கொடுத்தாலும் சரி, விசாரத்தை கையாண்டால் அடுத்த வருடம் வரும் வரை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்துவான். பொருளாதார ரீதியாக, வருமான ரீதியாக அல்லாஹ் தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துவான். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் என்ற ஒரு சஹாபி சொல்கிறார், ஜர்ரபனாஹு ஃபவஜத்னாஹு ஸஹீஹா. அனுபவ ரீதியாக நாம் இதை கண்டு கொண்டோம். அனுபவ ரீதியாக நாம் கண்டோம். இப்னு ஹையா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், 40-50 வருடங்கள் நாம் இதை செய்து வந்தோம். அனுபவ ரீதியாக கண்டோம். எங்களுடைய ஏழைய காலங்களில் அல்லாஹ் பரக்கத் செய்தான். இந்த ஹதீஸ் பைஹகி, தபரானி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்துவிட்டு கடைசியாக எழுதுகிறார்கள், இந்த ஹதீஸ் பல சனதுகள் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல சனதுகள் வருவதனால் பலவீனமான ஹதீஸாக இருந்தாலும் பல ரிவாயாக்கள் சான்றுகளை வைத்து பலம் பொருந்தியதாக மாறுகிறது என்று பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே ஆதாரமாக பிடித்த பல தகுதியான ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் அமல் செய்வோம். ஏழைய காலங்களில் உங்களுக்கு வரக்க செய்வான். யா அல்லாஹ், யா ரஹ்மானே, உன்னுடைய பாவங்களை, தப்பு தவறுகளை, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. நாம் பாவிகள், யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடிய யா அல்லாஹ், புனிதமான ஒரு தினத்தில் நாம் கையேந்து இருக்கிறோம். யா அல்லாஹ், புனிதமான ஒரு மாதத்தில் கையேந்து இருக்கிறோம். யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை, தப்பு தவறுகளை, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. நீ விரும்பக்கூடிய முறை பிரகாரம் யா அல்லாஹ் உலகத்தில் வாழ்ந்து இறுதி நேரத்தில் கலிமாவோடு ஒப்பாக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், ரசூலுல்லாஹோடு சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ரசூலுல்லாஹுடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு தருவாயாக. சுவர்க்கத்தில் வந்து முனாஜாத்தை எங்களுக்கு தருவாயாக. உன்னை நேருக்கு நேர் சந்தித்து பேசக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய மௌத்தை சிறப்பானதாக